எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் வருகை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் பேசுகிறத நான் அவங்களுடைய பேச்சுக்கு நான் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகன் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அரசியலுக்கு தான் நல்லது செய்யணுமா, ஏன் அரசியலுக்கு வராமல் பண்ண முடியாதா அப்படின்லாம் சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். நான் பதில் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு மனிதன் தன்னுடைய சுய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை தமிழ்நாட்டு மக்கள், தமிழகத்தில் எவ்வளோ கோடி பேர் மக்கள் தொகை இருக்காங்க, அதில் ஏழை எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மக்களுக்கு எல்லாமே ஒரு தனி மனிதன் வாங்கக்கூடிய சம்பளத்தை வச்சு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நல்லது பண்ண முடியுமா? இதுக்கு இதை பற்றி பேசக்கூடியவங்க யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். அப்போ ஆட்சியும் அதிகாரமும் தன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய நாட்டோட மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ, நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமோ. திட்டங்களை கொண்டு வரது மட்டும் பிரச்சனை இல்லைங்க, அது மட்டும் முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வந்தால் கூட அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கி அந்த நிதி சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டுச்சா, இந்த திட்டம் முழுமையாக செயல்பட்டுச்சா, முடிச்சிட்டாங்களா, மக்களுக்கு நல்லது சேர்ந்துச்சான்னு ஒரு தலைவன் பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே சும்மா வெத்து விளம்பரமாக திட்டங்களை மட்டும் அறிவிச்சிட்டு அந்த திட்டங்கள் அறிவித்த நாட்களிலிருந்து எவ்வளோ நாள் முடிக்க எத்தனை நாள் ஆகும், இல்லை முடிச்சிருக்காங்களா இல்லையா, அந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்குறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாத தலைவன்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவில் இருக்காங்க. அதில் நான் சொல்லுவேன், திட்டங்கள் ஒதுக்கப்பட்டால் மட்டும் மக்களுக்கு நல்லது போய் சேராதுங்க. திட்டத்துக்கு உண்டான நிதியை ஒதுக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்தந்த மக்கள் அந்த தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்களாங்கிறத வாட்ச் பண்ணணும். ஆனால் விஜய் அவர்கள் மீது பொறாமச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே இதுதான் கேட்குறாங்க. எந்த ஒரு அரசியல்வாதியாவது நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் இல்லைங்க, உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல்வாதியாவது, அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், அவருடைய சொந்த பணத்திலிருந்து மக்களுக்கு நல்லது பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். இலவசங்களை வாரி வாரி கொடுக்கறதா சொல்கிறாங்க. அந்த இலவசங்களுக்கு யாருடைய பணம்? நம்முடைய பணம், மக்களுடைய வரி பணம். வரி பணத்தில் 75% கொள்ளையடிச்சது போகத்தான் 25% தான் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆனால் திட்டங்களை அறிவித்து கூட அதுக்குள்ள நிதி ஒதுக்கிறது இல்லை. எத்தனையோ திட்டங்களை அறிவித்தாங்க, அது இன்னும் நிதி ஒதுக்கப்படாமல் இன்னும் முழுமையடையாத திட்டங்கள் நிறையா இருக்குதுங்க. அதனால் விஜய் அவர்கள் மீது பொறாமப்பட்டு பேசக்கூடியவன் பேசிகிட்டே தான் இருப்பான். அவங்கள பற்றிலாம் கண்டிக்கவே கூடாது. விஜய் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட நிரந்தரமான முதலமைச்சராக போகிறார்.